அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்கள் சந்தித்து பழைய நினைவுகளை பரிமாறிக்கொண்ட தருணம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் அமைந்துள்ள தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை மேல்நிலைப் பள்ளியில் 1991ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்த மாணவ மாணவிகள் 33 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் அதே பள்ளியில் சந்தித்து பழைய நினைவுகளை பரிமாறிக்கொண்டனர். தொடர்ந்து தங்களுக்கு பாடம் பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்தினர். மேலும் இந்த சந்திப்பு குறித்து பழைய நினைவுகளை பரிமாறிக்கொண்ட முன்னாள் மாணவ மாணவிகள் தற்போது செயல்பாடு இல்லாமல் இருக்கும் அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் நிலைமையை குறித்து வேதனை தெரிவித்தனர். எனவே தமிழக அரசு மீண்டும் இந்த ஆலையை இயக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும், பள்ளியையும் செயல்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அம்மா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? கையெழுத்திடாத அன்பு தோழர்கள், பையன் இருக்கு, பையன் கிடைக்கும். அடி வாங்க போற நீனு கையெழுத்த போட்டுருங்கப்பா. லெவன்த் டுவெல்த்டி நமக்கு இதோ
ஆனந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு ஒன்றாக படித்தோம். பள்ளிக்கூடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 32 ஆண்டுகள் இடைவெளிக்கு பின் மீண்டும் நாங்கள் எல்லா நண்பர்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். குறிப்பாக எங்கள் ஆசிரியர்கள் எல்லாரையும் அழைச்சிருக்கிறோம். அவங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குறது தான். நாங்கள் ஒன்று விடணும்னு சொன்னா ஒரு கல்யாண மண்டபத்திலேயோ இல்லை ஒரு வெளியே ஹோட்டல்லையோ அரேஞ்ச் பண்ணியிருப்போம். பட் உண்மையான நோக்கம் அதுவல்ல. எங்களுக்கு கற்றுத்தந்த, எங்களுக்கு அர்ப்பணிப்பு செய்த எங்கள் ஆசிரியர்களை கௌரவப்படுத்தும் என்கிற அந்த ஒரு பொதுவான நோக்கத்தின் காரணமாகவே பள்ளி வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கூடுமானவரை எங்கள் ஆசிரியர்களை அவர்கள் இல்லத்திற்கே சென்று அழைப்புதல் வைத்து அழைத்திருக்கிறோம். அவர்களை நீங்கள் கோரிக்கையை ஏற்று நீங்கள் என்னைக்கு வேணாலும் நடத்துங்க, நாங்கள் கண்டிப்பா வந்து கலந்துக்கோங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து இன்று வந்து கலந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லா நண்பர்கள் சார்பிலும் நான் நன்றியை தெரிவித்து வருக என்று வரவேற்கிறேன். என்னோட பேரு ஆர் பிளாசம். நான் வந்து இங்க மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை உயர்நிலை பள்ளியில நான் வந்து 91, 92 பேட்ச்ல படித்தேன். இப்போ எங்களோட செட்டு, இப்போ நான் படிச்சு 32 வருஷத்துக்கு அப்புறம் எங்களோட பேட்ச் 10Aல வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ், 10Bல வந்து 38 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் படித்தோம். இப்போ எங்களுக்கு நாங்கள் வந்து 32 இயர்ஸ் கழிச்சு நாங்கள் ரீயூனியன் மாதிரி வச்சிருக்கோம். இதோட மெயின் கான்செப்ட் என்னன்னா, எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ்க்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிற விழாவாக தான் இதை வந்து நாங்கள் நினைச்சிருக்கோம். ஸோ இப்போ எங்களோட அழைப்பை ஏற்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா டீச்சர்ஸும் வந்திருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களையும் வந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் பார்க்கறது வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு வந்து கடவுளுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஏன்னா இயற்கை கிட்டத்தட்ட ஒரு வாரமா மழை அப்படி இப்படின்ட்டு இருந்ததுக்கு இல்லை, இன்னைக்கு வந்து இந்த நேரத்தை ஏற்படுத்தி கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்றேன். அதுதான் நாங்கள் வந்து அதான் 78 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் படித்தோம். ஓரளவு வந்துட்டாங்க, எல்லாருமே வந்துட்டாங்க. ஒரு சிலர் வந்து ஃபாரின் இருக்கனால அவங்களுக்கு வந்து ஏற்கனவே நாங்கள் 1 மந்த் முன்னாடியே பிளான் பண்ணது. ஒரு சிலரால வர முடியல, ஆனாலும் தவிர்க்க முடியாத காரணத்தினால வரல. பிளாசம் சார் பதிவாளராக பணிபுரிந்து வருகிறார். அவர் தற்போது வந்திருக்கிறார். அதே போன்று ஆசிரியர்கள் மற்றும் நிறைய பல்வேறு பணிகளில் ஆர்மி சர்வீஸ் எல்லாம் நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. குறிப்பிட்ட வளர்ச்சியை இந்த பள்ளியின் மூலமாக நாங்கள் பெற்றிருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியை தருகிறது. நன்றி நன்றி நன்றி. சாரோட சேர்ந்து இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்.